வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கார்கில் வார் மெமோரியல். நுழைவு வாசலில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் காமிக்கிறதுக்கு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. 10 மினிட்ஸு ஒரு வீடியோ, இந்த ஆப்ரேஷன் விஜய் பற்றின வீடியோ, அதில் சம்மந்தப்பட்டவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வார் எப்படி போச்சு, அதனுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து இங்கே காமிக்கிறாங்க. நமக்கு அது பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்ம இராணுவத்தின் மீது நமக்கு அளவு கடந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்படுது. அந்தளவுக்கு வீரத்தின் விளைநிலையமாக இந்த இடம் இருக்குது. கார்கில் போர் நினைவகத்துக்குண்டான நுழைவு கட்டணம் வெறும் ரூபாய் 10. இங்கே காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வார் மெமோரியல் திறந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இது மூடப்பட்டிருக்கோம். இந்த நினைவு சின்னம் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கு. இந்த போர் நினைவு சின்னம் திராஸ் நகர், கார்கிலுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா திராஸ் நகரில் இந்த இந்திய இராணுவத்தால் கட்டப்பட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1999 கார்கில் போர் நடந்ததனுடைய வெற்றியினுடைய நினைவாக டைகரில் வழியாக திராஸ் நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு தொலைவில் இது கட்டப்பட்டிருக்கு. கார்கில் வார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1998 1999 குளிர்காலத்தில் இந்திய நிர்வாக காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்து இந்திய மலைகளில் வந்துட்டு ஆக்கிரமித்தது. அதில் முக்கியமான மலை வந்து டைகர் ஹில். அந்த டைகர் ஹில்லுக்கு கீழே தான் இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டிருக்கு. கார்கில் போரில் பயன்படுத்தப்பட்ட லைஃப் சைஸ் மினியேச்சர்ஸ், மிக்ரக விமானம், லைட் வெயிட் பீரங்கிகள், ஃபோஃபஸ் பீரங்கிகள், அண்ட் தென் துப்பாக்கிகள், அம்யூனிஷன்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து இங்கே மியூசியத்தில் இருக்குது. இந்த இடத்த வந்துட்டு பிடிச்சதுனால இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை, அதுவும் வட இந்திய தேசிய நெடுஞ்சாலையில் பாகிஸ்தான் படைகள் ஆக்கிரமிச்சிருந்தது. முக்கியமான சாலை போக்குவரத்துன்றது துண்டிக்கப்பட்டது. அதுவும் அந்த பக்கம் பார்த்தோம்னா லடாக்கு, இந்த பக்கம் ஸ்ரீநகர்லேருந்து லடாக்கு போக முடியாத அளவுக்கு இந்த இடம் பாகிஸ்தான் படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டது. இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் விஜயை தொடங்கியது மே 1999. இந்தியாவோட எல்லா நிலப்பரப்பையும் இந்திய இராணுவம் மீட்டெடுத்தது. கடுமையான குளிர், கடுமையான காற்று, அந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் இந்திய இராணுவம் கடுமையாக போராடி இந்திய இடங்களை மீட்டெடுத்தது. ஆப்ரேஷன் விஜய் 2 மாதங்களுக்கு மேலாக நடந்தது. பாகிஸ்தான் இராணுவத்தின் மோசமான தோல்வியில் அதுவும் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது. இங்கே ஒரு மினி பீரங்கி வச்சுருக்காங்க. இது ஹெலிகாப்டரில் ஈஸியாக கொண்டு போயிட்டு எந்த மலை மேலே வேணாலும் கொண்டு போய் வச்சுருவாங்க. அது ஒரு விஷயம். 1971 இது உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1999 வரைக்கும் இது வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருந்திருக்கு உபயோகத்தில். 1999 கார்கில் வாரில் இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு வெற்றிகரமாக. இப்போது அடுத்த பீரங்கி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், கம்பீரமாக இருக்குது. இங்கேருந்து அடித்தா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் அப்பால் போய் விழும். பேட்டில் ஆஃப் 5140 கன் பீரங்கி MRF டயர். வா, சூப்பராக இருக்கும். பல கிலோமீட்டர் தொலைக்கு இங்கே இருந்துக்கிட்டு
ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எதிரி எங்கே இருக்கான்னு கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணி அடித்தா பல கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு பக்கத்தில் இருக்கிற எதிரியை சின்ன பின்னமாவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் பக்கத்தில் நாம் இருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்கில் வாரில் வெற்றிகரமாக உபயோகப்படுத்தி நமக்கு வெற்றியை தேடித்தந்த ஒரு ஆயுதம் பீரங்கி. இந்த பீரங்கி இதை ஃபோக்கஸ் பீரங்கின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி மலைகள், இது எல்லா மலைகளும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்டது. நம்மால் அதுக்கப்புறம் உள்ளே புந்து எல்லாரையும் அடித்து வீழ்த்தினார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் நான் இது மாதிரி ஒரு நினைவு சின்னன்றது நாம் என்ன செஞ்சோங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு மேப் ஒன்று போட்டிருக்காங்க. அது இங்கே கன் பாயிண்ட்டாக photography and video recording strictly prohibited inside the museum. காஷ்மீர் போராளிகள் போல் வேடமணிந்து பாகிஸ்தான் படைகள் ஊடுருவியதால் வந்த கார்கில் போரில் 2700 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சண்டையிட்டு இறந்தனர். நமது தேசத்திற்காக 527 இந்திய இராணுவ வீரர்கள் போராடி வீர மரணம் அடைந்தனர். ஒரு வீரம் விதைக்கப்பட்ட இடம், வீரம் நிரூபிக்கப்பட்ட இடம் கார்கில் வார். அந்த இடத்துக்கு வந்ததில், இந்த இடத்த சுற்றி பார்த்ததில், வீரர்களுக்கு வணக்கம் செலுத்திய விதத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வேவ் ஃபன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.